234 தொகுதி வச்சிருக்கலாம் வேட்பாளர் அறிவிச்சு பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. வெறும் 27 தொகுதியை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது. ஐயோ, யார சொல்றேன்னு நீங்க என்ன கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. 3 இடத்துல ஒரு கட்சி. ஃபர்ஸ்ட் எடுத்துப்பா, லாஸ்ட் எடுத்து கா. ஓகேவா? என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, இந்த பாஜக இருக்காங்கல்ல, இந்த பாஜக பாத்தீங்கன்னா 27 தொகுதியை வச்சுக்கிட்டு யார் யாருக்கு எங்கெங்க வேட்பாளர் அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அண்ணாமலை பாத்தீங்கன்னா, அண்ணாமலை பாஜக ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. அவர் என்ன கேட்கிறாரு, எனக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்கறாங்க. ஆனா அந்த தொகுதியை வேற ஒரு லேடிக்கு கொடுத்துட்டாங்க. அண்ணாமலை என்ன தொகுதி கேட்டாரு, வேற லேடி அது யாரு? அதாவது அண்ணாமலைக்கும் வானதிக்கும் உள்ள என்ன சண்டை போயிட்டு இருக்கு, பாஜக என்ன சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பாத்திரலாமா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கட்சி இருக்கு. இந்த கட்சி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதாவது அந்த கட்சி பேர் பாத்தீங்கன்னா பாஜக, பாரதிய ஜனதா கட்சி. இந்த கட்சி பாத்தீங்கன்னா தாமரை அப்படின்ற ஒரு பூச்சினத்துல போட்டியிடுறாங்க. நிறைய பேர் தெரியாது, நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா இந்த கட்சி தமிழ்நாட்டுல போட்டிட்டு இருக்காங்க. சாரி போராடிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாவே டீசெண்டா இல்லாம நடந்துகிட்டு இருக்காங்க. அதாவது உட்கட்சி பூசல், உட்கட்சி மோதல் அப்படின்னு கட்சிக்குள்ளேயே சண்டை நடக்கிறதுனா ரொம்ப சாதாரண விஷயம் தான். அப்படின்னு தான் சொல்லக்கூடாது மேடம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான விஷயம். ஆனா இவங்களுக்கு ரொம்ப சாதாரணமா போச்சு. இவங்க பாத்தீங்கன்னா யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்களே ஒரு பக்கம் ஓரமா தான் இருக்காங்க. நீங்க இவங்க கூட கூட்டணி வச்சு ஜெயிக்கலான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க. சின்ன பசங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா இதுல ஓட்டடே கிடையாது. இல்ல சரி, ஓகே, நான் மேட்டருக்கு வரேன். அண்ணாமலை பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில போட்டி இடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு? அதாவது பாஜகல அண்ணாமலைனா மலைடா, அண்ணாமலை அப்படின்னு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு. நிறைய மக்களை சேர்த்து வச்சிருக்காரு. அண்ணாமலை பாத்தீங்கன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு கோவை வடக்கு, கோயம்புத்தூர்ல ஏதோ தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது குறிப்பாக பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவு, கவுண்டம்பாளையம், சூலூர், இந்த 3 தொகுதியில ஏதோ ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா பாஜக இருக்காங்கல்ல, பாஜக வந்து அதிமுக கிட்ட நம்ம கோயம்புத்தூர்ல 3 தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிமுக என்ன பண்ணிருக்காங்க, கோயம்புத்தூர்ல எப்பா உனக்கு ஒரு தொகுதி தான்ப்பா, முடிஞ்சா ஜெயிச்சுட்டு போங்க, ஜெயிக்க போறதுல ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு 3 தொகுதி எதுக்குன்னு சொல்லி ஒரு தொகுதி மட்டும் அதிமுக ஒதுக்கிட்டாங்க. அங்கதான் என்ன பண்ணாரு நம்ம பழனிசாமி அப்படின்னு வேலையை காட்டிட்டு அவரு போயிட்டாரு. இந்த ஒரு தொகுதி வச்சுட்டு யாரு கொடுக்கறது அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்காங்க பாஜக. அண்ணாமலை என்ன கேட்டிருக்காரு, கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு தொகுதி எனக்கு கொடுங்க, கோயம்புத்தூர் வடக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வானதி சீனிவாசன் அப்படின்னு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்களுக்கு கோயம்புத்தூர் வடக்கு கொடுக்கறதா அறிவிச்சுட்டாங்க. அதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 98% முடிஞ்சிருச்சு. அண்ணாமலை என்ன பண்றாங்க, அண்ணாமலை கூப்பிட்டு, எப்ப அண்ணாமலை நீ என்ன பண்ற, மொடக்குறிச்சி தொகுதி இருக்குல்ல, அங்க போய் நில்லு, நீ ஜெயிச்சிடலாம், ஓகேவா இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை, யோ வாங்கயா, நீங்களும் உங்க தொகுதியை நான் அந்த வருஷம் போட்டி இடலையா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, ஏன் இவருக்கு அண்ணாமலையை ஓரங்கட்டுறாங்க, ஓரங்கட்டதான் சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அண்ணாமலை பாஜகவோட ஒரு முட்டல் மோதல் ஆரம்பிச்சு தனி கட்சியை ஓப்பன் பண்றதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அண்ணாமலை மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இன்னொரு பயம் இருக்கு அவங்களுக்கு. ஐயோ அண்ணாமலையா, அவர் பயங்கரமான ஆளாச்சு, அவர் விட்டா நம்ம தோத்துருவோம், ஏதோ அவருக்கு இருக்கிற கொஞ்சம் செல்வாக்கு தான் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ ரீசெண்டா சண்டே பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் டெல்லியில இருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் வந்தாரு. கோயம்புத்தூர் வந்தப்போ அண்ணாமலை வரலையாமா, அப்போ வானதி சீனிவாசன் கிட்ட போயிட்டு மைக்கை நீட்டி இருக்காங்க. அண்ணாமலை ஏன் வரல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நாங்கள் பட்டியல் விட்டோம், அவர் பெயர் இருந்தது, ஆனால் அவர்தான் வரவில்லை, மேலிடத்துக்கு தெரியும் பாஜகவுக்கு யாராருக்கு எந்த தொகுதி கொடுக்கணும், யாராரு எப்ப கால் வாரி விடணும், எல்லாமே மேலிடத்துக்கு தெரியும். ஆனா தம்பி இன்னும் வரல, தம்பி கிட்ட நான் போன் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அங்க தம்பி தம்பின்னு பேசிட்டு தம்பியோட தொகுதியிலேயே அப்படியே ஆப் வச்சிங்க பாத்தீங்களா, ஆப்பு என்ன வானதி என்ன இது. சரி, ஓகே, இருந்தாலும் நம்மள்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் எழலாம். இப்ப அண்ணாமலை தானப்பா, அவர் தூக்கி போட்டுட்டு போக வேண்டியதானே, ஏன் பாஜகவோட காலை பிடிச்சி ப்ளீஸ் 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 ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அண்ணாமலை கிட்ட அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 21% அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுல 21% வாக்கு சேகரிச்சாங்க. அந்த 21%த்துல 18% யாரு,
பாஜக பயலுகடா அப்படின்னு அவங்க தான் அதிக முறை வாக்கு வாங்கியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திமுக தான் வெற்றி. பட் இருந்தாலும் இவங்க செகண்ட் பிளேஸ், அதிமுக தேர்ட் பிளேஸ் போயிட்டாங்க. ஸோ அமித்ஷா ஒவ்வொரு டைமும் நம்ம சென்னை தமிழ்நாடு ஏதோ பிரச்சாரத்துக்கு வரும்போதெல்லாம் அது ஒன்று தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. 18%, அதில் 11% நாங்கள் தான் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுவும் அண்ணாமலைக்கு மட்டும் 11% வாக்கு சேகரிச்சாரு இந்த கோயம்புத்தூர் தொகுதியில். ஸோ அதனால தான் அண்ணாமலை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இருங்க போகாதீங்கன்னு. ஆனால் அண்ணாமலை டிமாண்ட் வைக்கிறாரு, எனக்கு கோயம்புத்தூர் வடக்கு கொடுத்தா குடுறா வடக்கா அப்படின்னு வடக்குங்கிட்டே வடக்கு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசனுக்கு கோவை வடக்கு கொடுத்துருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சென்னை மயிலாப்பூர் தொகுதி கொடுத்துருக்காங்க. நயனா நாகேந்திரனுக்கு விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற சாத்தூர் அதை கொடுத்தாங்க. இவங்க எல்லாத்துக்கும் கேட்ட தொகுதி கொடுத்துட்டாங்க. நம்ம அண்ணாமலைக்கு கேட்ட தொகுதி கொடுக்கல. எல்லாம் மொடக்குறிச்சி நில்லுன்றாங்க, மொடக்குறிச்சி நிற்க மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு டவுட் இதுல, தமிழ்நாட்டில் பாஜக பெரிய இடத்துல இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா தாமரை மலரும் சொல்றீங்க, தமிழ்நாட்டில் நமக்கு செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு தொகுதி விட்டு வேற தொகுதி நிற்கிறது ஏன் பயப்படுறீங்க? அதாவது அண்ணாமலை சொல்றாரு, நான் எங்க ஜெயிப்பனோ அங்கதான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு தான் அவங்க இடம்னு சொல்றீங்கல்ல, தமிழ்நாட்டில் எங்க வேணும் என்ன ஜெயிக்கலாம்ல? ஏன் எந்த தொகுதி தான் ஜெயிப்பேன், இந்த தொகுதி ஜெயிக்க மாட்டேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த பாஜக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பிரச்சனை தான். யார் கூட கூட்டணி ரொம்ப நாளாக போயிட்டு சரி அதிமுகவோட கூட்டணி. அடுத்து பார்த்தீங்கன்னா தொகுதி எவ்வளோன்னு அது ஒரு சண்டையெல்லாம் போட்டு எனக்கு காங்கிரஸ் விட அதுக்கு தொகுதி தான் வேணும்னு சொல்லி ஏதோ 27 தொகுதி வாங்கிட்டீங்க. போன டைம் ஏதோ 20, இந்த டைம் 27 வந்திருக்கு. இப்போ அடுத்த பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா யார் வேட்பாளர்னு இப்படி சண்டையே போட்டுட்டு இருந்தா எப்போ எலெக்ஷனே வந்துருச்சு, இன்னும் ஒரு 30 நாள் கூட இல்லை, இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல, பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. இதுல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றி குளிர்காயறது யாரு தெரியுமா? 3 தொகுதி கேட்டப்ப அப்பயே அந்த அதிமுக கொடுத்துருந்தாங்கன்னா மேல முடிஞ்சிருக்கு. ஒரு தொகுதி கொடுத்துட்டு சண்டையை முடிவிட்டு அவர் ஜாலியா லட்டுல வச்சு நினைச்சா தாஸ் நட்டுல வச்சேன் அப்படின்னா அவர் பாட்டு கார் ஏறி போய்கிட்டு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு மின்னல் வேகத்துல போய்கிட்டு இருக்காரு.